உரிய சம்பந்தப்பட்ட அந்த இதில் எந்த ஃபோட்டோவை தான் போட்டு அதுக்கு நான் சம்பந்தப்பட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. மட்டக்களப்பு நெல்லிக்காடு எனப்படுகின்ற பகுதியில் கிணற்றுக்குள் இருந்து ஒரு பெண் உயிருடன் மீட்கப்பட்டிருந்தார். அதை தவிர சடலம் ஒன்றும் மீட்கப்பட்டிருந்தது. அந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் இந்த சம்பவத்துடன் தொடர்புபட்ட பெண் மற்றும் அந்த பெண்ணின் கணவனின் தம்பி என்று மூவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தங்க நகைக்காக இவ்வாறு அவர்களை கடத்தி மயக்க மருந்து கொடுத்து அதன் தொடர்ச்சியாக தங்க நகைகளை எடுத்ததன் பின்னர் அவர்களை கிணற்றுக்குள் போட்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர ஒரு பெண் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார். இரண்டு பேரையும், அதாவது இரண்டு பெண்களையும் அவர்கள் இவ்வாறு நகைக்காகத்தான் கடத்தி இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் என்பது அவர்களது வாக்குமூலத்திலிருந்து தெரிய வந்திருக்கிறது. இந்நிலையில் அந்த உயிருடன் மீட்கப்பட்ட பெண்ணுக்கு பின்னால் ஒரு பெண் பின்தொடர்ந்து செல்வது போன்ற ஒரு சிசிடிவி காணொலி வெளியாகி இருந்தது. அதன் தொடர்ச்சியாக இந்த சம்பவத்துடன் தொடர்புபட்டார்கள் என்று தம்பதியினரின் புகைப்படமும் வெளியாகி இருந்தது. இவ்வாறான சூழ்நிலையில் அந்த தம்பதியினரின் புகைப்படத்துக்கும் அந்த குற்றச்செயல்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்றும் அந்த புகைப்படத்தில் இருக்கின்ற நபர் இது தொடர்பான ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறார். எனவே இந்த சம்பவம் தொடர்பாகத்தான் விரிவாக இதிலே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். அதாவது மட்டக்களப்பு நெல்லிக்காடு எனப்படுகின்ற பகுதியில் இருந்து கிணறொன்றுக்குள் உயிருடன் ஒரு பெண் மீட்கப்பட்டிருந்தார். அதனை தாண்டி அந்த கிணற்றுக்குள்ளே சடலம் ஒன்றும் மீட்கப்பட்டிருந்தது. அந்த தொடர்ச்சியாக அந்த கிணற்றில் இருந்த நீரை இறைத்து அதுக்குள் வேறு ஏதும் சடலங்கள் அல்லது வேறு ஏதும் பொருட்கள் இருக்கிறதா என்கின்ற விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அந்த கிணற்றுக்குள் வேறு எதுவுமே இருக்கவில்லை என்று தெரிய வந்திருக்கின்றது. இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டதில் 24 மணித்தியாலங்களுக்குள் குற்றவாளிகளை கைது செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதன் அடிப்படையில் பெண் ஒருவரை கைது செய்தார்கள். அந்த பெண்ணின் கணவனின் தம்பி என்று மூவரை இவர்கள் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். இவர்கள் அந்த இரண்டு பெண்களையும் என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னால், இவ்வாறு அவர்களை கடத்தி நகைகளை எடுத்த பின்னர் கிணற்றுக்குள்ளே கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஒரு பெண் உயிருடன் மீட்கப்பட்டிருந்தார், ஒரு பெண் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் என்று கூறப்படுகின்றது. எனவே இவ்வாறுதான் இந்த சம்பவம் பதிவாகி இருந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் இது தொடர்பாக சில புகைப்படங்கள் காணொலி காட்சிகள் வெளியாகியிருந்தது. அந்த வகையில் உயிருடன் மீட்கப்பட்ட பெண்ணை பின்தொடர்ந்து சென்ற பெண் தொடர்பான சிசிடிவி காணொலி வெளியாகியிருந்தது. அதேவேளை தம்பதியினரின் புகைப்படமும் வெளியாகியிருந்தது. இவ்வாறான சூழ்நிலையில் அந்த தம்பதியினரின் புகைப்படம் அந்த குற்றச்செயல்களுடன் சம்பந்தப்பட்டவர்களின் புகைப்படம் இல்லை என்று அந்த புகைப்படத்தில் இருக்கின்ற நபர் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார். அந்த காணொலியிலே நான் தற்பொழுது வெளிநாட்டிலே இருக்கின்றேன், எனது புகைப்படமும் எனது மனைவியின் புகைப்படமும் சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், அதனை நிறுத்துங்கள். இதனை யார் செய்தார்கள் என்பது தெரியவில்லை, அதாவது அந்த புகைப்படத்தை யார் முதலில் பகிர்ந்தார்கள் என்பது தெரியவில்லை. அது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். எனவே இதற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இவ்வாறு எங்களது புகைப்படம் இதிலே பரவி வருகின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே ஒரு விடயத்தை சமூக வலைத்தளத்தில் இயங்குகின்ற இன்ஃபுளுசர்கள் என்று சொல்லப்படுகின்ற டிக்டாக், பேஸ்புக், யூடியூபில் செயற்படுகின்றவர்கள் அவதானிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு புகைப்படத்தையோ காணொலியையோ அல்லது ஏதாவது ஒரு விடயத்தையோ யாராவது பகிர்ந்தால் அது கொஞ்சம் மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுவிட்டால் அது தொடர்பான உண்மைத்தன்மையை ஆராய்வதில்லை. தங்களது முகநூலிலும் டிக்டாக்கிலும் யூடியூப்பிலும் பகிர்வதை தங்களை இன்ஃபுளுசர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்றவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அது எங்கிருந்து வந்தவர்கின்ற சோர்ஸை அறிவதற்குரிய அறிவும் இல்லை. அதனை தாண்டி ஏதாவது ஒரு பிரதான ஊடகத்தில் வந்திருக்கின்றதா என்பதை பார்க்கின்ற அறிவும் இல்லை. மாறாக அது மக்கள் மத்தியில் வரவேற்பு பெறுகின்றது. எனவே எதையாவது எடுத்து பகிர்ந்து விடுவோம் என்று இங்கிருக்கின்ற இப்படியானவர்கள் செயற்பட்டு வருகின்றார்கள். எனவே இவர்கள் கொஞ்சம் திருந்திக் கொள்ள வேண்டும். இல்லைன்னு சொன்னால் இது தொடர்பான சரியான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இதிலே குறிப்பிட்டாக வேண்டும். இந்த நிலையில் மட்டக்களப்பில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக மேலும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதன் அடிப்படையில் போலீசார் வெளியிட்ட தகவல்களை பிரதான ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே கடந்த வியாழக்கிழமை பவுனதீவில் இருந்து மட்டக்களப்பு நகருக்கு 2.5 வயது குழந்தையுடன் சென்ற இளம் தாய் ஒருவர் காணாமல் போயிருந்தார். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை குறித்த தாய் பாலடைந்த கிணறு ஒன்றுக்குள் இருந்து உயிருக்கு போராடி கொண்ட நிலையிலே மீட்கப்பட்டிருந்தார். அவரது குழந்தை அருகில் உள்ள வயல் பகுதியில் கைவிடப்பட்டு அழுது கொண்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. அதேவேளை அழுகிய நிலையில் இன்னும் ஒரு பெண்ணின் சடலமும் அந்த கிணற்றுக்குள் இருந்து மீட்கப்பட்டிருந்தது. பவுனதீவு பிரேசி சிலத்திற்கு முன்னால் பேருந்துக்காக காத்திருந்த அந்த தாயை முச்சக்கர வண்டியில் வந்த தம்பதியினர் குறைந்த வாடகையில் மட்டக்களப்புக்கு அழைத்துச் செல்கின்றோம் என்று கூறி ஏற்றியிருக்கிறார்கள். நகருக்கு சென்று அவர் தனது அடகு வைத்த நகைகளை மீட்டுக் கொண்டு திரும்பிய போது மீண்டும் அவரை அதே முச்சக்கர வண்டியில் ஏற்றியுள்ளனர். பயணத்தின் போது மயக்க மருந்து கலந்த பழச்சாற்றை அந்த தாய்க்கு வழங்கியுள்ளனர். அதனை பருகி அவர் மயக்கமடைந்ததும்
வளைகுடவு பாலத்திற்கு அருகில் காத்திருந்த கணவனும் கணவனின் தம்பியும் முச்சக்கர வண்டியில் ஏற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். மயக்கத்தில் இருந்த தாயின் கழுத்தில் இருந்த 5 பவுன் தங்க தாலிக்கொடி மற்றும் 1 பவுன் தங்க சங்கிலியை பறித்துக் கொண்ட கும்பல் குழந்தையை வயற்பகுதியில் வீசி எறிந்திருக்கின்றது. பின்னர் மயக்கமடைந்த கிணற்றுக்குள் வீசிவிட்டு சென்றிருக்கின்றனர். கொள்ளையடிக்கப்பட்ட தங்க ஆபரணங்களை அவர்கள் அடகு வைத்து பணம் பெற்றிருக்கின்றமையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த கிணற்றிலிருந்து சரளமாக மீட்கப்பட்ட மற்றொரு பெண்ணையும் இதே பாணியில் மயக்கமருந்து கொடுத்து நகைகளை கொள்ளையடித்த பின்னரே கிணற்றில் வீசியதாக சந்தேக நபர்கள் ஆரம்ப கட்ட விசாரணையில் ஒப்புக்கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லலித லீலாரத்ன தலைமையிலான விசேட குழுவினர் சிசிடிவி காட்சிகளை பரிசோதித்து விசாரணைகளை முடுக்கிவிட்டனர். இதன் பலனாக வந்தாறுமூலை ஆலையடி வீதியில் மறைந்திருந்த 26 வயதுடைய பெண் முதலில் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரை தொடர்ந்து 34 வயதுடைய கணவர், 22 வயதுடைய கணவனின் தம்பி ஆகியோர் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர்கள் வவுனதீவு பகுதியிலே வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள். கைது செய்யப்பட்டவர்களிடம் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் மேலதிகமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே மட்டக்களப்பில் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பான தகவல்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. இதுதான் அது தொடர்பாக வெளியான உத்தியோகபூர்வமான தகவலாக இருக்கின்றது. எனவே பொய்யான செய்திகளை பரப்பாதீர்கள் என்பதைத்தான் இதிலே கூற வேண்டும். அதனை தாண்டி இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளும் தொடர்ந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது ஏற்கனவே தம்பையினர் என்று ஒரு புகைப்படம் வெளியாகிய நிலையில் அதிலே இருக்கின்ற நபர் தற்பொழுது ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார். அந்த காணொலியை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். ஸ்ரீலங்காவில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் வணக்கம். அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக இப்போ 3 நாளைக்கு முன்னாடி நம்மளோட ஊரில் நடந்த சம்பவம் தெரியும். ஒரு கொலையை செஞ்சு போட்டு அதுக்கு மேலால் இன்னொரு பெண்ணையும் கொண்டு போட்டு அதுக்குரிய சம்பந்தப்பட்ட அந்த இதில் எந்த ஃபோட்டோவை தான் போட்டு அதுக்கு நான் சம்பந்தப்பட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. நான் இருக்கிறது வெளிநாட்டில். ஆனால் நாட்டில் நடந்த பிரச்சனைக்கு எந்த ஃபோட்டோவை சும்மா போட்டு எந்த மானத்தை இதிலே குறைச்சி கொள்கிறாங்க. இந்த சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக் டிக்டாக்ல போடுற மக்களாக இருக்கட்டும், இதை தவிர்த்து கொள்ளுங்க. இந்த மாதிரி வேலையை செய்யாதீங்க. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை என்று சொன்னால் இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. இன்னும் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மட்டக்களப்பு மக்களாகி உங்களிடம். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ ஒன்று போடுறீங்க ஃபேஸ்புக் டிக்டாக்ல எல்லாம் போட்டு சோசியல் மீடியாவிலேயே ஃபுல்லாக எந்த ஃபோட்டோ தான் இப்போ ரெண்டிங்காக போகுது. அந்த ஃபோட்டோக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதுக்குரிய நான் 4 வருடமாக கட்டாரில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். நாட்டில் நடக்கிற சம்பவத்துக்கு எனக்கு எந்தவித சம்பந்தமுமே இல்லை. இதை செஞ்சாக்கள் யாரோ, இதை பண்ணினாக்கள் யாராக இருக்கலாம். ஆனால் என்னைய ஒரு ஃபோட்டோ அது யாரால லீக் ஆகினதுன்னு எனக்கு தெரியல. அந்த ஃபோட்டோ இப்போ லீக் ஆகிவிட்டால் நாங்கள் அதை சட்டம் மூலமாக நாங்கள் பார்ப்போம். அவருக்குரிய நடவடிக்கை எடுப்போம். நீங்கள் மக்களாகி நீங்கள் இதை போடாமல் இதை தவிர்த்து கொள்ளுங்க. இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை. இது தப்பு செஞ்சவங்களுக்கு உரிய முறையில் தண்டனை கிடைக்கப்படும். உங்களுக்கு தெரியும். அவங்களையும் கூட அரெஸ்ட் பண்ணித்தாங்க. இப்போ என்னையும் என் வைஃபையும் போடுறது மிக மிக தப்பான ஒரு காரியம். அது நீங்கள் செய்கிறது மிக மிக பிழை. மனசு தாங்கலாத ஒரு கட்டத்தில் சூழ்நிலையில் நான் கதைக்கிறேன். மிக மிக விரைவில் நீங்கள் இதுக்குரிய தீர்வை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஆனால் இந்த ஃபோட்டோவில் சோசியல் மீடியாவில் போட்டு எந்த தப்பான காரியமும் செய்யணும்னு சொல்லி நினைக்காதீங்க.